ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி கைஜூ நம்பர் 8 சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான சீரிஸ்னா இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷனு, ஃபன்னு, ரொமான்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக கொடுத்து வச்சிருப்பானுங்க. முக்கியமாக இதில் வர காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்காக பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச சீரிஸ்னா இது நான் ஒன்று சொல்லுவேன். சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் காத்துக்குள்ளே போகலாமா. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜப்பானை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அது எல்லாம் இப்போ வழக்கம் போல அமைதியாக தான் மக்களும் ரெகுலராக அவங்களோட வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. அந்த டைம் திடீர்னு எங்கிருந்தும் மறைஞ்சுக்கின்னு ஒரு கைஜுவும் திடீர்னு சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகுது. அது வந்த வேகத்தில் பெரிய அட்டாக்கே கிரியேட் ஆகுதுனால இப்போ நியூஸ்ல எமர்ஜென்சி கைஜு சிட்டியை நாசம் பண்ணின்னு இருக்குது. கிட்டத்தட்ட அது இருக்கிற ஏரியா இப்போ சவுத் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டை நோக்கி போயின்னு இருக்குது. யோகோஹாமா சிட்டி கவலைக்கிடமா இருக்குது. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் ஒரு பாதுகாப்பான இடத்த நோக்கி போயின்னு இருக்காங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் நொறுக்கின்னு வெளியே இந்த சிட்டிக்குள்ள நுழையுது. இது வந்ததுனால இப்போ நிறைய இடத்துல சேதம் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது பெரிய கைஜுவா இருக்குது அப்படின்னு சொல்ல நியூஸ்ல எல்லாரும் மக்களும் இதை பார்த்துன்னு இருக்காங்க. இப்ப அந்த கைஜு யோகோஹாமா சிட்டில இருந்து யாமாஷிட்டா டவுனுக்கு நோக்கி போயின்னு இருக்குது. ஒன்னும் கிட்டத்தட்ட 60 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸும் தயாரா வந்து இருக்குது. அப்ப இந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். அந்த மான்ஸ்டரும் எட்டி பார்க்க அந்த டைம் ஹெலிகாப்டர்ஸ்ல நிறைய மிலிட்டரி சேர்ந்த ஆளுங்களும் தயாரா நிக்கிறாங்க அட்டாக் பண்றதுக்கு. நம்மளோட டார்கெட் வித்தின் நம்ம கிட்ட இருந்து 3 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்குது. ஓகே எல்லாரும் ஃபயர் பண்ணுங்க. ஓகே சார் எல்லாரும் ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு காத்து அந்த நிமிஷம் எல்லாருமே அட்டாக் பண்ண அது எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. அந்த டைம் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் இதை பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த அட்டாக்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலையே. ஏய் இந்த தடவை எந்த டிவிஷன் வரப்போகுது நீ என்ன சொல்ற? அந்த யோகோஹாமா 3rd டிவிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு வருவாங்க அப்படின்னு இந்த குரூப்பும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்க சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பொண்ணு மாஸ் என்ட்ரி கீழே கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த கைஜுவும் அவங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணி இருக்கு. அந்த ஹெலிகாப்டரும் அட்டாக் பண்ணதுக்கு இன்னொரு பக்கம் மிலிட்டரி சேர்ந்த ஆளுங்களும் போய் அட்டாக் பண்றாங்க. கடைசியா அந்த பொண்ணு மட்டும் ஒரு பெரிய அட்டாக் பண்ண அது மூலியமா அந்த கைஜுவோட வயிறே பாத்தீங்கன்னா ஓட்டையாகி அதோட அந்த இடத்துலயே அது செத்துடுது. அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆன பிறகு அந்த இடத்துல அந்த கைஜுவை பாடியை டிஸ்மிஸ் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்க. இப்போ ஒருத்தனும் பர்கர் சாப்பிட்டுக்கினே அந்த இடத்த நோக்கி பார்த்துன்னு இருக்கான். பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்துக்கு நம்ம ஓவர் டைம் பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படின்னு அவனும் பேசுறான். இவன் தான் இந்த கதையோட கதாநாயகன். சரி வாங்க வேலையை போய் பார்க்கலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்போஸ் பண்ற டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல கிளம்பி அந்த கைஜுவை நோக்கி போயின்னு இருக்காங்க. அந்த டைம் அந்த கைஜுவை அழிச்ச டிஃபென்ஸ் போர்ஸை தான் மக்கள் எல்லாரும் பயங்கரமா பாராட்டின்னு இருக்காங்க. இவங்க இல்லைன்னா இந்த கைஜுவை நம்மளால தடுத்து நிறுத்திருக்கவே முடியாது. இவங்க தான் நம்மள பொறுத்த வரைக்கும் கடவுள். இந்த 3rd டிவிஷன் திரும்பி ஒரு முறை அவங்களோட மிஷினை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பாராட்டிக்கின்னு அந்த இடத்துல போக ஹீரோவும் இதெல்லாம் பாக்குறான். அந்த டைம் ஹீரோவும் ஒருத்த மேல போது அவனும் கொஞ்சம் பார்த்து போப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாண்டி போக அந்த டைம் அந்த கைஜுவை அட்டாக் பண்ண போனோம். இவனை தாண்டி கரெக்டா போறான். அதுக்கப்புறம் லம்ப ஹீரோவும் அவனோட வேலையான அந்த கைஜுவோட பாடி எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்றதுக்காக தயாராகி அந்த ஏரியாவையே ஒவ்வொன்றுமா கிளீன் பண்ணி கட் பண்ணி இருக்காங்க. அந்த கைஜுவை என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டில்ன்றது எங்களுக்கானது கிடையாது. பட் நான் அந்த பேட்டில் ஏற்படுற அழிவுகளை செய்ய தான் நாங்க ரெடியா இருக்கோம். அது எல்லாமே நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச போல பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கைஜுவை கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேர் தான் கஃப்கா ஹேபினோ. அந்த டைம் ஒரு ட்ரோனும் டே கஃப்கா எனக்கு ஒரு சாம்பிளை மட்டும் அதோட எடுத்து கூட ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து கொடுக்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ட்ரோனும் அந்த இடத்துல கிளம்பி எடுத்துன்னு போதா. ஏய் எல்லாரும் பார்த்து வேலை செய்யுங்கடா, செயின்ஸாவை பயன்படுத்தும் போது ஒழுங்கா பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுது கஃப்கா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல அந்த டைம் ஒரு பாட்டை மட்டும் அவனுக்கு தூக்க அந்த டைம் ஹீரோவும் டேய் கொஞ்சம் பாத்துங்கடா அதுகிட்ட நிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அந்த டைம் அந்த கைஜுவோட பாட்டு ஒன்னும் அப்படியே வெடிக்குது. அதுல இருந்து தெரிச்ச ரத்தங்களும் ஒருத்த மேல பட்டு காயம் ஏற்பட ஹீரோவும் டக்குன்னு அவங்ககிட்ட போக டேய் இங்க வாங்கடா இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போட்டு வரான். இந்த மருந்து போட்டாதான் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். அப்படி இல்லைன்னா எதனா நோய் பட்டு இறந்துடுவேன். நல்ல வேலை நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாயிடும். ஓகேடா. அப்ப ஹீரோவும் பாத்தீங்களா அந்த 3rd டிவிஷனை சேர்ந்தவனுக்கு என்னடானா இதெல்லாம் பண்ணிட்டு போயிடறானுங்க. பட் நான் இந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்து பண்ணணும். பட் என்னமோ போங்கடாப்பா, எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஆனா கூட இதை டிஸ்போஸ் பண்ண முடியாது போலியே அப்படின்னு சொல்ல அது பார்த்தா ஃபுல்லா பறவை கிடக்குது. அவ்வளவு பெரிய மாஸ்டர். அந்த டைம் இவனோட பாஸ் மாதிரி ஒருத்தரும் டே கஃப்கா உனக்கு வேற ஒரு ஏரியாலையும் வேலை இருக்கடா, எங்க போனோம்? எங்கன்னா அதோட குடலுக்குள்ள இதை கேட்டு சாக்காவே அந்த இடத்துல தவிச்சு போறான். அப்ப அந்த பாஸையோட இஸ்துன்னு போறாரு. வாடா நீ தானே அந்த வேலைக்கு சரியா இருப்ப நண்பா, நல்லபடியா பண்றப்பா அப்படின்னு அவனு சொல்ல பின்னாடி ஓத்தணும். ஆமா அதை பத்தின ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாடா நீ சொன்ன சரிதான். எனக்கு கைஜு சாப்பிடுற மொத்த விஷயமும் அதோட குடலுக்குள்ள தானே போகும். முதல்ல அதை கிளீன் பண்ணதான் நம்மளால நிம்மதியா வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அப்படின்னு அவனு சொல்ல இப்ப ஹீரோவும் அங்க பார்த்தா அது குடலே நாங்க அங்க நிறைய பாத்ரூமா இருக்கு. ஹீரோ பார்த்து கண் கலங்குறான். அடடா போச்சே என்ன விட்டுருக்கடா அப்படின்னு மாதிரி அவனும் வாந்தி இருக்கேன். என்ன பண்றது வேலை குத்துறானுங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் கட் பண்ண அந்த டைம் அதுல இருந்து பெதிரி அடிக்குது. அதோட 5 கிட்டே பாத்துன்னு கட் பண்றான். ஏ விட்டுருடா. அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க அப்ப அந்த நாத்தமும் காலில் ஒட்டிங்குது. என்னடா கப்பு இப்படி
இருக்குது. அந்த டைம் டிவில ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு டக்குன்னு இந்த 3rd டிவிஷனை சேர்ந்தவங்க இன்னைக்கு பிரமாதமா ஒரு கைஜுவை தோக்கடிச்சிருக்காங்க. அந்த வகையில அதனுடைய கேப்டன் மீனா அஷிரோ இவங்க தான் அந்த டிவிஷனோட லீடர். இவங்களோட ஏஜ் 27. இவங்க ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது, ஒரு சிறந்த திறமைசாலியான கைஜு ஹண்டரும் கூட. இவங்க பல கைஜுக்களை இதுக்கு முன்னாடி கொண்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவும் அவனோட நினைவுகள்ல நான் எல்லா கைஜுகளையும் உன் கூட சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு வெளியே துரத்தி அடிப்பேன். அப்ப அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு ஆமா நானும் அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பாக்குறான் ஹீரோவும். இவங்க மோஸ்ட் பாப்புலர் கேப்டன் மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே கமாண்டர் ஆகிற கேண்டிடேட் செலக்ஷன்ல இவங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால ஃபியூச்சர்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு கமாண்டரா இவங்களை ஆக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடலாம். எனக்கும் அங்க வேலை செஞ்சா நல்லா தான் இருக்கும். அட கடவுளே, எதுக்கு நான் இதெல்லாம் யோசிச்சு இருக்கேன்? எனக்கு எல்லாமே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கினேன். முக்கியமான என்னோட ஒர்க்கான அந்த கிளீனிங் வேலையை பாக்குறது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட்டு அங்க போய் கொலை பண்ணுமா? அது மட்டும் இல்லாம நான் தங்கி இருக்கிற ரூமே நல்லா இருக்கனால இதை விட்டு எனக்கு போறதுக்கு கொஞ்சம் மனசு வரல அப்படின்னு அவனும் தயங்கினே தான் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாள் காலையில எழுந்து வேலைக்கு போயின்னு இருக்கான். அந்த டைம் அந்த இடத்துல அவனோட டிபார்ட்மெண்ட்ல இவனும் உள்ள போயிட்டு குட் மார்னிங் ஏ காஃப்கா இங்க வாடா, குட் மார்னிங் காஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரும் கிளம்ப. அந்த டைம் இவனுக்கு எட்ட இருக்கிறோம். இவன் பேர் தான்டா இச்சிகாவா. இவன் இப்போ ஸ்கூல்ல படிச்சுன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னில இருந்து இவன் நம்ம கூட பார்ட் டைமா ஒர்க் பண்ண போறான். தம்பி இவனுக்கு தெரியுதா, இவன் என்னோட கம்பெனில திறமையான ஆளுபா. இவங்கிட்ட வந்து கத்துக்க எல்லாத்தையும். இப்ப 20 கட்டுட்டு கோத்து ஒரு இருப்பேன் டக்கோடோ என்னை இவ்வளவு போகலாதீங்க. அப்ப இத்திகாவும் எதுக்காக நீ வேணும்னு அதை விட்டேன். அப்ப இவனும் அமைதியாயிட்டு உர்றா அது எல்லாம் எனக்கு பிடிக்காதனாலதான். என்னோட வழி எப்பவுமே தனி வழி. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவனும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்க. அப்ப அவனும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் உன்ன மாதிரி அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல அவனும் இதை கேட்டு ஷாக் ஆகுறான். உன்ன மாதிரி விட்டு கொடுக்காம லாஜிக்கே இல்லாம பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. அடாக்கோ என்னடா நீ இப்படி பண்ற, ஒரு மரியாதை இல்லாம பேச போற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கைஜு கிட்ட போயிட்டு அன்னைக்கான வேலையை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இதோட ஒரு காலம் முழுமையா நீங்க டிஸ்போஸ் பண்ணணும். அது மிச்சிகவும் நல்லா புரிஞ்சுது. அது ஹீரோக்கு தம்பி காஃப்கா நீ போய் கொடலுள்ள போய் வேலையை பாருப்பா. ஏடா டே அங்கே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன். எப்ப பார்த்தாலும் இப்படி தடி பண்ற, நீ தானே நல்லா அதை ஹேண்டில் பண்ற, அதனாலதான்டா போட டே சாபம் விடுறா, என் சாபம் உங்களுக்கு சும்மா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலையை போய் பாக்குறான். அந்த டைம் மிச்சிகாவா கிட்ட காஃப்கா வந்து என்னதான் இந்த மாதிரி லூஸ் தனமா பேசினாலும் உண்மையிலேயே நல்ல மனுஷன் தெரியுமா. அவன் எல்லா விதத்திலையும் நல்லா தான் படிப்பான், எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் தான். குட் ஆஃபர்லாம் அவனுக்கு வந்திருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலைக்கு அவன் வந்திருக்கான். உண்மையிலேயே அவன் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் இவங்களும் பார்க்கல போய் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கானுங்க வேலை முடிஞ்சிட்டு. அந்த டைம்ல வச்சுக்காவோ அந்த குடல் நாத்த பொடுங்கி எடுக்குது. அவனும் தாங்க முடியாம பாக்குறான். இதை பார்த்து ஹீரோவும் ஆஹா தம்பி இப்பதான் பூஜா வரல, என் வழி அனுபவிடா, அப்பதான் நீ நல்லா இருவ, சாவல செத்துவல அப்படின்னு அவனும் பாக்க. அதுல அவளுக்கு நாத்த பிடிக்கிறது, அவளும் குடல் பொருட்ற மாதிரி வாதிருக்க பாக்க. அப்ப அது எல்லாமே கட்டுப்படுத்திறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் லஞ்சு பார்த்துட்டு டேய் என்னடா ஒன்று சாவட வச்சுன்னு இருக்கேன், ஏன்பா இந்த நாத்தத்துல எங்கிருந்து நீ சொன்னுவேன், அப்படியா இருடா ஒரு ஐடியா கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவட போக்குல பஞ்சாயத்து ஆச்சுக்க. ஏய் என்ன பண்ற, ஆவடா இதுதான் ஒரு நல்ல ஐடியா, இதை பண்ணி பாரு, கண்டிப்பா நாத்தமே வராது, வேற வழியே கிடையாது, நீ சாப்பிடணும் இதை பரிதாவிடும். இல்ல எனக்கு வேடா இதெல்லாம் போட்டு வச்சியா எவ்வளவு டெட் பாடி வச்சிருவோம், ஏய் இதை பட சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இடமே அவனை போய் போட்டு விட. அப்ப இவனுக்கு இடையில தடுக்கிற சண்டை எல்லாமே அந்த பார்க்கல பத்தவங்களை பார்த்துட்டு தெரியுறாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல மறுபடியும் அவனோட வேலையை கண்டினியூ பண்ண போயிடுறானுங்க. அந்த இடத்துல கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மத்தவனுங்களும் லகேஜ் எல்லாம் எடுத்துன்னு கிளம்புறானுங்க. டேய் நீங்க பாத்துன்னு வாங்க, நாங்க இந்த இடத்துல கிளம்புறோம். ஓகேடா. அதுக்கப்புறம் இச்சிகாவா அவங்க கிட்ட போக இரவும் அவனை பார்த்துட்டு என்னடா தம்பி திரும்பி என்கிட்ட வந்து எதனா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பாக்குறியா, நான் ரெடி தான் அப்படின்னு அவனை சொல்ல. அந்த டைம் இச்சிகாவும் செம்பாய் உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கு என்னோட முதல் நாள், எனக்கு நீங்க நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே முழுமையா நான் நன்றி சொல்லிக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லணும், சரி அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. இருங்க ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லாம நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ரெக்யூப்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் 33 வருஷம் தான், அதனால நீங்க ரிலாக்ஸா இருக்கேன். அதனால உங்களோட எஃபெக்ட்ஸ் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் அது சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, உங்ககிட்ட நிறைய தலைமைகளும் இருக்குது. ஆக்சுவலி பொதுவான மக்கள் யாருமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா விட மாட்டாங்க என்ன மாதிரி, அதனால நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. அந்த வகையில உங்களை பத்தியும் தெரிஞ்சது, அதனாலதான் இதை சொல்றேன். சரி இதை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல கிளம்ப. இரவும் இச்சிகாவா இதை சொன்னது ரொம்ப நன்றிடா, நீ உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல பர்சன் தான், ஏன்னா நீங்க இப்படி பேசினிருக்கீங்க அப்படின்னு அடுத்த நிமிஷமே பின்னாடி நம்ம இச்சிகாவோ ஒரு கைஜுவும் அந்த அட்டாக் பண்ண வர அவனும் அப்படியே ஷாக்லயே பார்த்துன்னு இருக்கான். அந்த டைம் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவனை வந்து சடனா காப்பாத்தேன். அதுக்கப்புறம் அதுவும் திரும்பி அட்டாக் பண்ண திரும்பியும் காப்பாத்துறான். அந்த டைம் டேய் இச்சிகாவா இங்க இருந்து கிளம்பி போ, ஓடு நிக்காத, ஆனா நான் உங்களை விட்டு எப்படி போறது, நீங்க எப்படி தனியா சமாளிப்பீங்க, சொல்றத செய்டா, இந்த இடத்துல இருந்து ஓடி போ, நீ அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரணும்ல, அதுக்காக இந்த இடத்துல எந்த காரணத்துக்காகவும் சாகக்கூடாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஏய் என்ன பாரு வாழ ஜாலியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிடு, அது இவனை தோட்டின்னு அந்த இடத்துல இருந்து பின்னாடி ஓடினே இருக்கானுங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோவும் ஒரு இடத்த பாக்க அந்த இடத்துல அதை மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக, எப்படி தப்பிச்சுட்டேன் என்னால முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சைடு போக பாக்க. அப்ப அந்த டைம் அந்த ஜன்னல் வழியா கீழே குதிக்க
அவனோட பிளாஷ்பேக்ல அந்த பொண்ணும் அதாவது நம்ம மீனாவும் அழுது இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அந்த வயசுல அவன் கிட்ட போயிட்டு உன்னோட வீடு என்னோட வீடு நம்மளோட ஸ்கூலு எல்லாமே அழிஞ்சு போச்சுல. ஆமா ஏய் கைஜு எல்லாம் சும்மாவே ஓட மாட்டோம்டா, என்னோட போக்கிமான் கேமியா நீ உடைச்சிட்டீங்களா முடிக்க முடியாம. டேய் இங்க ஒரு சேடா இருக்க, நீ என்னடா போக்கிமான் கேமை பத்தி பேசினு இருக்க. அப்ப அவனும் இவனை பார்த்து சிரிக்க, இவனும் இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் இப்ப பேசினு இருக்கான். அவங்களும் புரிஞ்சுக்கினேன் நான் சொன்னது என்னன்னா என்னோட மீகோ இறந்துடுச்சு. ஓ உன்னோட கேட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர் ஆகி. ஏய் என்ன பேசுற, நீ ஒரு சின்ன குழந்தை. மீனாவும் ஏய் நீ மட்டும் என்னடா ஒரு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே நீ. அப்ப ஹீரோவும் சரி விடு, நம்மளோட 2 பேரோட எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளோட இலக்கை ஒரு நாள் அடைஞ்சு அந்த கைஜுக்குள்ள ஒன்னா சேர்ந்து அழிப்போம். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் கீழே வீழ்ந்தடிச்சுக்கின்னு அந்த இடத்துல இருந்து ஏஞ்சி ஓடுறான். அட்ட கடவுளே சீக்கிரம் இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும். அப்ப ஹீரோவும் ஒரு கடத்து மேல பயந்துட்டு ஓட முடியாம அந்த இடத்துல எதிர்த்து நிக்கிறான். என்னோட ஆள் வேற ரொம்ப அடிபட்டுக்குது, எப்படியாச்சும் அதை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனும் பாக்க. அந்த டைம் அந்த கைஜுவும் இவனை போட்டு அடிக்குது. ஹீரோவும் யோசிக்கிறான் நான் எதுக்காக இந்த இடத்துல வந்தேன். அந்த டைம் அவனோட பிளாஷ்பேக்ல எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்க. அந்த டைம் சரியா அந்த கைஜுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி சாப்பிட வர ஹீரோவாலையும் நடக்க முடியல, காலும் அசைய மாட்டேங்குது. அவ்வளவுதான் ஹீரோ காலின்னு நினைக்க. திடீர்னு அந்த டைம் அந்த கைஜுக்கு அட்டாக் நடக்குது. யாரோடான்னு பார்த்தா நம்ம இச்சிக்காவை தான் வந்து காப்பாத்திருக்கான். பைத்தியம் உங்ககிட்ட என்ன சொன்னேன், கவலைப்படாதீங்க செம்பாய், டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் அனுப்பியாச்சு, அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்ப அவனும் இவருக்கு அடிபட்டு பாக்குறான். அந்த டைம் இச்சிக்காவும் செம்பாய் நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, இந்த தடவை இல்லைனாலும் என்ன அடுத்தது முறை நீங்க செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டவனும் ஷாக் ஆகுறான். அந்த டைம் இவனும் அந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்த்துக்கான செலக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்க்க அதுல இவனை செலக்ட் பண்ணவே இல்லை, நாட் குவாலிஃபைடுன்னு வந்திருக்குது. அதை பார்த்து கடுப்புல அவனும் கீழே போட நான் எதுக்காக விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனும் யோசிச்சுக்கினே ஏஞ்சிக்கிறான். நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, என்னோட ஜூனியரை நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜு போன வச்சுக்க அடிக்க வரும். அந்த டைம் ஹீரோவோ கத்துக்கின்னு அட்டாக் பண்ண போக அந்த டைம் ஒரு ஒயிட் டைகரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த கைஜுவை போட்டு அடிக்குது. அதுவும் அந்த கைஜுவை ஃபுல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ண. இது யாருடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம மீனா தான் வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கள போய் கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவங்களுக்கு அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமாகி போக அவனை எல்லாரும் காப்பாத்துறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட்ல ஹாஸ்பிட்டல்ல பெட்ல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். அந்த டைம் அவனும் அவனோட கையை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான். மீனா உண்மையிலேயே சூப்பரான பொண்ணு தான், அவளுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம எப்படி அதை போய் அட்டாக் பண்றா. ஆனா அவளோட இடத்தெல்லாம் என்னால பிடிக்கவே முடியாது. அந்த டைம் ஜம்பாய் அப்ப இவனும் டென்ஷன் ஆயிட்டு சொல்றா, நீங்க என்கிட்ட பேசின இருக்கும்போது ஒரு கைஜுவும் அந்த இடத்துல வந்து என்ன அட்டாக் பண்ண வச்சுல, அது கிட்ட இருந்து வரை என்ன ஓட சொன்னீங்க, பட் ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக தான் அதை சொன்னீங்கன்றது எனக்கு தெரியும். இதனாலேயே உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ஒரு கூலான பர்சன், என்ன காப்பாத்துறதுனால உண்மையிலேயே நான் சொல்றேன் ஜம்பாய் அவனுக்கு சொல்லலாம், என்ன நீங்க ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர் தான் உண்மையிலேயே. அப்ப அந்த டைம் அவனும் டென்ஷன் ஆயிட்டு அவன் தலையிலே அடிச்சுக்கினேன். நான் இத்தனை நாளா பைத்தியக்கார மாதிரி யோசிச்சு இருந்திருக்கேன். இச்சியாவா ரொம்ப நன்றிடா இதை சொன்னதுக்காக, நீ உண்மையிலே நல்ல பையன்டா, கண்டிப்பா நீ கவலைப்படாத, நான் ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசரா ஆகுவேன், அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு அவளை சொல்லின்னு இருக்கேன். அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேரசைட் பூச்சியும் இவகிட்ட இவனு சாக்கா பாக்குறாரு. அப்ப அதுவும் இவனை பார்த்துட்டு நான் ஒரு வழியா ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஹீரோவோ டேய் கைஜுடா அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அதுவும் இவனோட வாயில பூந்துடுது. அந்த டைம் இவனோட பாடி ஃபுல்லா சேஞ்ச் ஆக இந்த சவுண்ட் கேட்டு செம்பாய் என்னாச்சு, என்ன செம்பாய் ஓவர வலிக்குதா என்னாச்சு. அந்த டைம் அவனோட பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகுது. செம்பாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்க அந்த இடத்துல பார்த்தா தலைமை டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கான், ஒரு கைஜு வாட்டுமே. அப்ப இது இவனு பாக்க, அப்ப அவனும் இவனை நோக்க திரும்பி கடல்ல இவனே பாக்குறான். அதுல 2 சேரும் சாக்கவா இது ராதாடா. அப்ப இதெல்லாம் கட்டுக்கவா அவ்வளவு அறந்து இருக்க. அதுலயே ஒரு வயசாடு வரும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு இங்க நடக்கிற கூத்தியெல்லாம். அதுலயே அவரு கால் பண்ண இதை பார்த்து இவனுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. செவ்வாய் இது ஓடுங்க, அதை கிளம்ப போச்சாட்டி கைது நினைச்சு அவன் கால் பண்றான் டிஃபென்ஸ் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல என்னதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த. அதுக்கப்புறம் இந்த எபிசோடோட எக்ஸ்ட்ரா சீனா காமிக்கிறாங்க. அந்த டைம் நம்ம மீனாவோட பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல நம்ம ஹீரோ கூட ஒன்னாவே இருந்திருப்பாங்க. என்னடா கைது கூட்டலாம் எப்போ நம்ம ஃபைட் பண்றது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே, நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ பிரசன்ட்ல அவங்களும் குளிச்சிருந்து அந்த டைம் அவங்களுக்கும் ஒரு கால் வருது. என்னது யோகோமா ஜெனரல் ஹாஸ்பிட்டலியா ஒரு கைதுவா, சரி இருங்க டிஃபென்ஸ் எல்லாம் தயார் நிலையில வச்சுக்கோங்க, இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ வேணும்னா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடு எப்படின்னு தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல வந்து பிடிச்சவங்க எல்லாருமே ஃபயர் அமேஜை போட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை காமிக்கும் போதே எனக்கு ஒரு சில இங்கிலீஷ் படத்துல வர இந்த கான்சிலோட தோற்றம் மாதிரியே இருக்கும், அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னோட தாட்டு தான். அது மட்டும் இல்லாம கைஜுனா ஒண்ணு இல்லை கைஸ், ஒரு மான்ஸ்டருக்கு கைஜுன்னு தான் சொல்லுவாங்க அவங்களோட ஜாப்பனீஸ் பாஷையில, அதனால நான் கைஜுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்க இதோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போமா.